சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். நாம் போகலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இன்றிலிருந்து ஒரு புதிய தலைப்பை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். புதிய கோணத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நாம் கர்த்தரோடு நெருக்கமாக இருக்க நம்மை ஆண்டவர் புதிய படிகளுக்குள்ளே, புதிய பரிமாணங்களுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். ஆமென். அவரோடு இணங்கி நம்ம போகும் பொழுது நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமாய் நாளுக்கு நாள் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தரோடு நம்ம நெருங்க நெருங்க கர்த்தர் அதை செய்கிறார். ஸோ இன்றிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய பார்வையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய பார்வை நமக்கு தேவை. இதை தியானிக்கும் பொழுது, இதை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான், அதே அதிர்ச்சி உங்களுக்கும் வேணும்னு சொல்லி தான் இதை பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறார். நீ அதிர்ச்சி அடைஞ்சால் பத்தாது, உங்கள் சபை மக்களும் கொஞ்சம் என்ன அடையட்டும், அதிர்ச்சி அடையட்டும். அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆவீங்க. ஷாக் ஆனால் அதோடு விட்டுற மாட்டோம். அந்த ஷாக்கிலேருந்து உங்களை என்ன செஞ்சுருவோம், வெளியவும் கொண்டு வந்துடுவோம். ஷாக் ஆன உடனே நீங்கள் அதோட மைண்டை ஆஃப் பண்ணிடக்கூடாது. அதோட ஷீச்சோ இப்படியா அப்படின்னு அப்படியே மைண்டை ஆஃப் பண்ணாமல் தொடர்ந்து முழுவதுமாக என்ன செய்யணும், கேட்கணும். நல்லா கேட்கணும். கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் என்ன சொல்ல வர்றார், கர்த்தர் துல்லியமாக என்ன சொல்ல வர்றார், நான் என்ன அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார், ஏன் இதை பேசுகிறார் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் நல்ல காது கொடுத்து கவனமாக கேட்கணும். நல்ல காதை ஷார்ப்பாக வச்சு கேட்கணும். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். நம்ம பலமுறை இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம், பலமுறை இந்த வசனத்தை பேசியிருக்கிறேன், பலமுறை இதிலிருந்து போதிச்சிருக்கிறேன், இப்பையும் போதிக்க போகிறோம். நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச வசனம், பழக்கமான வசனம்னா அந்த வசனத்தை வாசித்தோடனே மைண்டை ஆஃப் பண்ணிடுவோம். இது நான் கேட்டிருக்கேன் பிரதர், ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் பிரதர், இது எனக்கு தெரியும் பிரதர் சொல்லக்கூடாது. தெரிஞ்ச வசனம் அப்படின்னா தான் நல்லா என்ன செய்யணும், கூர்ந்து கவனிக்கணும். அதுலேருந்து ஏதோ ஒன்று புதுசாக சொல்ல போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சு நல்லா கூர்ந்து கவனிக்கணும். கவனமாக கவனிங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் விகற்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில விகற்பமான காரியங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். உடனே காதை அடைச்சிடாதீங்க, மனசை பொத்திடாதீங்க. தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் ஏதோ பேச வர்றாரு, நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம், நம்மை குறித்த ஒரு பெரிய நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறதுனால அவர் ஏதோ ஒன்று அவர் சொல்ல வர்றார், அவர் பேச வர்றாருன்றதை புரிந்து கொண்டு கொஞ்சம் நல்ல காது கொடுத்து கேளுங்க. ஆமேன். வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிளை வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு தேவன் அவர்கள்
என்ன செய்ய கடவர்கள்? இந்த வார்த்தையை வச்சே நான் பலமுறை பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையை எடுத்தே நான் பலமுறை இதே சபையில் இதே இடத்துல நின்று பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மோட பேச போகிறார். கொஞ்சம் துல்லியமாய், கொஞ்சம் தெளிவாய், நம்முடைய சிந்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் தெளிவுபடுத்தும்படியாக, நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் சரியான இடத்துல பொசிஷன் பண்ணும்படியாக, நம்முடைய மைண்டை ஒரு சரியான இடத்துல கர்த்தர் பொசிஷன் பண்ணும்படி விரும்புகிறார். கவனிங்க, இன்னும் மனிதனை உருவாக்கலை, இன்னும் மனிதன் உருவாக்கப்படலை, உருவாக்க போகிறார். அவனை உருவாக்குறதுக்கு முன்னால இவர் பிளான் பண்ணுகிறார், திட்டமிடுகிறார், யோசிக்கிறார். மனிதனை எப்படி உருவாக்கணும் என்று யோசிக்கிறார். யோசிக்கும் போது அவரே சொல்றாரு, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். சரி, அவனை உண்டாக்குன உடனே அவன் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? மனிதன் இந்த உலகத்திலே என்ன செய்யணும்? அவன் என்ன செய்வதற்காக அவனை நாம் படைக்கிறோம் என்கிறத அவரே சிந்தித்து யோசித்து அவர் மனதில் இருக்கிறத வாயில சொல்லுகிறார், வார்த்தையாய் சொல்லுகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க. எத்தனை பேர் நல்லா கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? தெளிவாக கவனிங்க. அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? மற்றதெல்லாம் விட்டுருவோம், அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கிறோம். அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? சத்தமா சொல்லுங்க. அவர்கள் பக்தியா இருக்க கடவர்கள். என்னங்க, நான் தப்பா சொன்னா நீங்க கரெக்டா சொல்லிருங்க. நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா நீங்க என்ன செய்யணும்? கரெக்டா சொல்லணும். அவர்கள் பக்தியா இருக்க கடவர்கள். ஹலோ, இந்த ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு ஷாக்காகி உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் பின்னால வரப்போகுதே நிறைய. அவர்கள் ஜெபிக்க கடவர்கள். அவர்கள் உபவாசிக்க கடவர்கள். அவர்கள் பாட்டு பாட கடவர்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக கடவர்கள். நல்ல இறங்கட்டும். அதுக்கு தான் சொல்றேன் திரும்ப திரும்ப. அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? நம்ம நான் சொன்னதெல்லாம் நம்ம செய்கிறோமா? பக்தியா இருக்கிறோமா? மாசுக்கு போயிடுவோம் பிரதர். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா மாசுக்கு போகாமல், பூசைக்கு போகாமல் எங்களால் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது பிரதர். மெழுகுவர்த்தி ஏற்றாமல் எங்களால் இருக்க முடியாது பிரதர். பக்தியா போட்டு பக்தியாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, பக்தியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை உருவாக்கலை, ஜெபிக்கிறதுக்கு உருவாக்கலை. தெளிவாக சொல்கிறேன், மறுபடி சொல்கிறேன். பாஸ்டர் எதுவும் கொஞ்சம் இதாகிட்டாரான்னு நினைக்காதீங்க. நான் தெளிவாக தான் இருக்கேன், நல்ல தெளிவாக பேசுகிறேன். நாம் ஜெபிக்கிறதுக்காக என்ன செய்யப்படலை? சொல்லுங்க. நம்ம உபவாசிக்கிறதுக்கு உருவாக்கப்படலை, நம்ம பாட்டு பாடுறதுக்கு உருவாக்கப்படலை. நம்ம எதுக்கு உருவாக்கப்பட்டோம்? சத்தமாக சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில். கவனிங்க. அப்போ ஜெபிக்க தேவையில்லையா பாஸ்டர்? பாட்டு பாட தேவையில்லையா பாஸ்டர்? துதிக்க தேவையில்லையா பாஸ்டர்னா இப்போ கவனிங்க, ஜெபிக்காமல் ஆள முடியாது. ஹலோ, துதிக்காம, பாட்டு பாடாம, பரிசுத்தமாக இருக்காம, அப்போ இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? நம்ம பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் செய்வோம், எதை பற்றியே யோசிக்க மாட்டோம்,
ஆளுகையை பற்றியே யோசிக்க மாட்டோம், ஆளுகையோடு இணைக்கப்படவே மாட்டோம், ஆளுகையை பற்றி சிந்திக்க மாட்டோம். அதை பற்றி யோசிக்காம ஜெபித்தால், ஆளுகையை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் நம்ம உபவாசித்தால், ஆளுகையை குறித்த எந்த உணர்வும் இல்லாமல் நம்ம சர்ச்சில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா மதம். மதம், அதான் ரிலிஜியன், அதுதான் மத சடங்கு. எல்லா மதத்துக்கும் சில சடங்குகள் இருக்கிறது. எல்லா மத வேதங்களும் சில சட்ட திட்டங்களை, கொள்கைகளை, சடங்குகளை, சடங்காச்சாரங்களை மனிதன் கடவுளை சேர்றதுக்காக, மனிதன் கடவுளோடு இணைக்கப்படுறதுக்காக பல சடங்குகளை போதிக்கிற அநேக மத புத்தகங்கள், வேதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு வேதம் தான், இந்த வேத புத்தகம் தான் மனிதனுக்கு சடங்கை கொடுக்கவில்லை, மனிதனுக்கு மதத்தை கொடுக்கவில்லை, மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்தது. மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற யெகோவா தேவன் மட்டுமே. இப்போ உருவாக்குறதுக்கு முன்னால கர்த்தர் சொன்னார், அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? ஆளக்கடவர்கள். 27வது வசனத்துல அவனை உருவாக்குகிறார், அவனை படைக்கிறார். படைச்சிட்டு 28வது வசனத்துல திரும்ப அவனோடு அவங்கிட்ட நேரா பேசுறார். நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு? அவர் 28ல் அவர் யோசிச்சுட்டு, ஐயோ தப்பா சொல்லிட்டேன், யோசிக்காம சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு பேச்ச மாத்தல. 28ல் என்னதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி பக்தியாயிருங்கள். சொல்லுங்க சத்தமா, ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் இருங்கள், தெளிவா திட்டமாக கர்த்தர் பேசுறார். ஆண்டு கொள்ளுங்கள். ஆவியானவர் என்னோட பேசினப்போ, எனக்கு இதை உணர்த்தினப்போ பெரிய பெரிய ஷாக்காக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதான் உங்களோட பேச போகிறேன், தொடர்ந்து பேச போகிறேன். தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆளுகை இல்லாமல் ஜெபம், உபவாசம், பாட்டு, பக்தி, ஆராதனை, பரிசுத்தம் எல்லாமே மதம், மத சடங்கு. அப்படித்தான் பிசாசு மக்களை தள்ளி விட்டுட்டான். மனிதன் பாவம் செய்த பொழுது ஜெபத்திலிருந்து விழுந்து போகல, ஆராதனையிலிருந்து விழுந்து போகலங்க, ஆளுகையிலிருந்து விழுந்து போய் விட்டான். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். இந்த ஆதி மனிதனை படைச்சதை குறித்து, அந்த படைப்பை குறித்து வெளிப்படுத்துறார் பாருங்க. அந்த வெளிப்பாட்டை பேசுறார். வாசிப்போம். சங்கீதம் 8, சங்கீதம் 8:5, சங்கீதம் 8:5. நீர் அவனை, அதாவது மனுஷனை, ஆதி மனிதனை அவனை பற்றி பேசுறார், படைப்பை குறித்து பேசுறார் பாருங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் இல்ல, தேவனிலும், ஏலோகிம் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தேவனை குறிக்கிற வார்த்தை. தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும். இப்ப இந்த முடிசூட்டினார் அப்படின்ற வார்த்தை எதோடு தொடர்புடைய வார்த்தைன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? சொல்றது விளங்குதா? முடிசூட்டினார் என்கிற வார்த்தை ஆளுகையோடு தொடர்புடைய வார்த்தை. முடிசூட்டினார். இப்ப அடுத்த வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, ஆளுகை, ஆளுகை தந்தீர், ஆளுகை தந்தீர். மனுஷன் சும்மா ஜெபம் பண்ணிட்டு பக்தியா இருந்துகிட்டு பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகம் போறதுக்காக படைக்கப்படல. கவனிங்க, அவன் இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய வேண்டும், ஆளணும், உலகத்திலே ஆளணும்.
அதான் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆளுகை தந்து சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்கிற வார்த்தை எதோடு தொடர்புடைய வார்த்தை? ஆளுகை, அதிகாரம், அத்தாரிட்டி, ரூல், ரெயின், இவைகளோடு தொடர்புடைய வார்த்தை. அடுத்த வசனம் வாசிப்போம். ஆடு மாடுகளை எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினே. ஏதாவது பக்தியை பற்றி, ஜபத்தை பற்றி எது ஒரு வார்த்தையும் இல்லை. மனிதனுடைய படைப்பை குறித்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட் அபவுட் மேன்கைண்ட். மனுக்குலத்தை குறித்த தேவனுடைய ஒரிஜினல் திட்டம், உண்மையான திட்டம். ஆளணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு பாட்டு கேட்டேன், ஆள போறான் தமிழன் அப்படின்னு ஸ்பீக்கரில் பாடிக்கிட்டு இருக்கிறான். ஆள போறான், இந்த தேர்தல் நேரத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறான். ஆள போறான், நான் சொல்றேன், ஆள போறான் மனிதன், ஆள போறான் தேவனுடைய பிள்ளை. ஆளணும், ஆளுகை. ரொம்ப பக்தியா இருக்கிறதுக்கு மக்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஜபிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மாதிரி பக்திக்குரிய காரியங்களை செய்யறதுக்கு மனுஷனுக்கு அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் செய்கிறான். ஆனால் பாயிண்ட்டை விட்டுட்டான் பாருங்க. ஷார்ப்பா, துல்லியமாக கர்த்தர் பேச விரும்புகிறார். மனிதன் இழந்தது பக்தியை அல்ல, மனிதன் இழந்தது எதை? ஆளுகையை. ஆளுகையை. ஸோ அவனுக்கு ஆளுகையை கொடுக்கும் பொழுது அவன் ஆளுவதற்கான ஒரு இடத்தையும் கொடுத்தாரா? அதான் என்னது? ஏதேன் தோட்டம். இப்போ நம்ம எல்லாரும் அதை ஏதேன் தோட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், அது வெறும் தோட்டம் இல்லப்பா, அது மனிதன் ஆளுகை செய்வதற்காக நான் கொடுத்த என்னுடைய ராஜ்யம். ஆகவே மனிதன் ஆளுகை இழந்த பொழுது தோட்டத்தை இழந்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. அவன் வெறும் தோட்டத்தை இழக்கல. எதை இழந்து போனான்? தேவன் கொடுத்த ராஜ்யத்தை இழந்து போனான். ராஜ்யத்தை இழந்து போனான். ஏன்னா ராஜான்னு ஒரு ஆள் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? ராஜ்யம் இருக்கும். ராஜ்யம்னு இருந்தா கண்டிப்பா யார் இருப்பா? ராஜா இருப்பார். கவனிங்க, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேடுபாடுகளுக்கும் இதை குறித்த the lack of understanding about our reign, the lack of understanding about God's plan, தேவனுடைய திட்டத்தை குறித்த சரியான புரிதல் நமக்குள்ள தேவையா இருக்கிறது. பாருங்க, மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் ஏதோ தோட்டத்தை இழந்துட்டான், இல்லை ராஜ்யத்தை இழந்துட்டான். இப்போ மனிதனுக்கு அப்ப திரும்ப எதை கொடுக்கணும்? அந்த ஆளுகையை அல்லது ராஜ்யத்தை. ஆகவேதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவர் வாயைத் திறந்து பேசின முதல் பிரசங்கம், முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள். சத்தமா சொல்லுங்க. பரலோக மதம் சமீபமா இருக்குன்னு சொல்லல. பரலோக மதம் உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. நீங்க செய்யறதுக்கு சில கொள்கைகள், சட்ட திட்டங்களெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லல. பரலோக ராஜ்யம். எப்படியோ கிறிஸ்தவ உலகம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய உலகம் கூட அந்த பாயிண்ட்ல இருந்து மிஸ் பண்ணிடுச்சு. ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சபைகள் பேசுகிறது. ஆனால் எப்படி பேசுதுன்னா, பல சப்ஜெக்ட், பல பாடங்களை போதிக்கும் போது ராஜ்யத்தையும் ஒரு பாடமாக என்ன செய்கிறது? போதிக்கிறது. ஆவியானவர் சொன்னார், இது பல பாடங்களில் ஒரு பாடம் இல்லைப்பா, இது ஒன்று தான் பாடமே. இதுக்குள்ளதான் எல்லா பாடத்தையும் நீ கொண்டு வரணும். இதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்தா தான் மற்ற எல்லாம் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கவனியுங்கள், இதுக்கு தான் மனிதன் படைக்கப்பட்டான். இது ஆளுகை செய்யறதுக்கு தான் மனிதன் படைக்கப்பட்டான்.
அதனால தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். ஆதியாகமத்திலிருந்து யோசித்து பார்க்குறேன், ஆவியானவர் இதை குறித்து பேசின பிறகு எதை படித்தாலும் எனக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான், அந்த ஒரு பார்வையை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எதை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது என்றால் ராஜ்யத்தை பற்றி தான் பேசுகிறது. முடிவு என்ன ஆண்டவரே, உலகத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எருசலேமில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்ய போகிறார். இந்த முழு பூமியும் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறப்போகிறது. ராஜ்யத்தில் ஆரம்பிச்சு ராஜ்யத்தில் தான் என்ன செய்கிறது, முடிவடைகிறது. முடிவடைகிறது. ஆகவே ராஜ்யத்தை குறித்த ஒரு புரிதல், ராஜ்யத்தை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஆளுகையை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோம், ஜெபிக்க வேண்டும். இப்போ ஜெபமெல்லாம் எதற்காக? எதுக்காக? பக்தி புலிகளாய் மாறுவதற்கு இல்லை, நம்முடைய பக்தியை காமிக்கிறதுக்கு இல்லை. நம்முடைய ஜெபம் எதற்கு? ஆளுவதற்கு. உபவாசம் இருக்கிறோமா? இருக்கிறோம். உபவாசம் எதற்கு? ஆளுவதற்கு. ஊழியம் செய்கிறோமா? செய்கிறோம். ஊழியம் எதற்கு? ஆளுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு. இன்னும் பல இடங்களில் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறோம். எதற்கு? ஏதோ ஒரு சபையை கட்டணும், ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும். இல்லை இல்லை, ராஜ்யம் பரவ வேண்டும், ராஜ்யம் விரிவடைய வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும். இந்த உலகத்தை இப்பொழுது நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டும். ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், ஒரே கோல். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய குறிக்கோளாய் மாற வேண்டும். ஆளுகை, ராஜ்யம். இப்ப கவனிங்க, மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். முதலாவது மனிதனோடு தேவனுக்கு இருந்த முதல் உறவு. இப்படி சொல்றேன், முதலாவது மனிதனுக்கு கிடைத்த தேவனை பற்றிய படம் என்ன? கவனிக்கணும், சீரியஸா கவனிக்கணும். ஆளுகையை தூக்கி கொடுக்கிறார் மனுஷங்கிட்ட. அதான் முதல்ல நடந்தது. முதலாவது நடந்தது, தேவன் எதை கொடுக்கிறார்? ஆளுகையை கொடுக்கிறார். இப்போ ஆளுகையை கொடுக்கிறார்னு என்ன அர்த்தம்? இவனை ஆளுகிறவனாய் மாற்றுகிறார். இவன் ஆளுகிறவனாய் இவனை உருவாக்குகிறார், மாற்றுகிறார்னா இவனை யாராய் மாற்றுகிறார்? இவனை ஒரு ராஜாவாய் மாற்றுகிறார். ஒரு ஆளு ஒருத்தனை ராஜாவா மாற்றணும்னா இவர் யாரா இருக்கணும்? சொல்லுங்க. இவனை காட்டிலும் பெரிய, இவனை காட்டிலும் அதிகமாய் ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்க வேண்டும். ஆளுகை செய்யணும்னா கவனிங்க, மதத்தை விட்டுட்டு, மத சட்ட திட்டங்களை விட்டுட்டு, மதத்தின் கொள்கைகளை விட்டுட்டு, மத சடங்குகளை விட்டுட்டு ஆளுகை செய்யறதுக்கு நீங்க வரணும்னா அந்த டிரான்சிஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்கணும்னா முதல்ல நடக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனை பற்றிய உங்கள் பார்வை மாற வேண்டும். தேவனை குறித்த உங்கள் கண்ணோட்டம் மாற வேண்டும். தேவனை ஒரு ராஜாவாய் பார்க்க பழக வேண்டும். கவனிக்க, who is God? Who is God? தேவன் யார் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் கட 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 கடன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நல்லவர், வல்லவர், பெரியவர். அதெல்லாம் தேவனுடைய தன்மைகள். அதெல்லாம் என்னது? தேவனுடைய தன்மைகள்.
அதெல்லாம் தேவனுடைய குணங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய கேரக்டர்ஸ். பட் ஹூ இஸ் காட்? பேசிக்கா அடிப்படையில் தேவனுடைய அடையாளம் என்னன்னு தெரியுமா? தேவனுடைய ஐடென்டிட்டி என்னன்னு தெரியுமா? அவர் காட் இஸ் கிங். நம்முடைய தேவன் ராஜா. இப்ப நல்லவர்னு சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, ராஜா நல்ல ராஜா, ராஜா வல்ல ராஜா, ராஜா மகா பெரியவர், ராஜா என்னை காண்கிறவர், ராஜா என்னை நடத்துகிறவர், ராஜா என்னை காக்கிறவர். அவருடைய பேசிக் ஐடென்டிட்டி கவனிங்க. நம்முடைய தேவனுடைய அடிப்படையான அடையாளம் he is king, ராஜா. இப்ப ராஜான்ற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு பார்வை நமக்கு வரும்போது, இப்ப ஜெபம் பண்ண போகும்போது யார்கிட்ட ஜெபம் பண்ண போறோன்ற உணர்வோட போவோம்? சத்தமா சொல்லுங்க. ராஜா கிட்டயா அப்பா கிட்டயா? சொல்லுங்க. ராஜா கிட்டயா அப்பா கிட்டயா? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, புதிய ஏற்பாட்டில் அதிகமான வெளிப்பாடு என்ன வெளிப்பாடுனா அப்பான்ற வெளிப்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கேருந்து போகணும்? பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்த வெளிப்பாடு ராஜா. இப்போ அப்பாவாயிருக்கிறவர் யார் தான் அப்பாவாயிருக்கிறது? அந்த ராஜா தான் அப்பாவாயிருக்கிறாரு. நம்ம அப்பான்னொன்னே நம்ம அப்பா மாதிரி யோசித்துக்கிறோம், நம்ம அப்பா மாதிரி யோசித்துக்கிறோம். இவர் நம்ம அப்பா மாதிரி உள்ளவர் இல்லை. கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா தான் என்னை அவருடைய பிள்ளையாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். நான் சொல்லட்டுமா? ராஜாவை குறித்த வெளிப்பாடு தான் தகப்பனை குறித்த வெளிப்பாட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும். சீரியஸான விஷயம், கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்கணும். ராஜாவை குறித்த ரெவலேஷன் தான் தகப்பனை குறித்த ரெவலேஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குகிறது, இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக்குகிறது. God is not a beggar. நம்முடைய தேவன் ஒரு பிச்சைக்காரர் கிடையாது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ராஜாவாய் அவரை பார்க்க பழக வேண்டும். இப்ப துதிக்க வரும்போது யாரை துதிக்க வருகிறோம்? ராஜாவை துதிக்க வருகிறோம். ஆராதிக்கிறது யாரை ஆராதிக்க வருகிறோம்? ராஜாவை ஆராதிக்க வருகிறோம். இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு அறிவு. அதனால தான் இன்னைக்கு பாடின பாட்டையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, எல்லாம் ராஜாவை பற்றி இருக்கும். வேணும்னே தான் அப்படிப்பட்ட பாடல்களை செலக்ட் பண்ணி பாடணும். ஆலயத்துக்கு வரும் பொழுது ஏதோ கோயிலுக்கு போகிறோம் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போகணும் பிரதர், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சிக்கன் சாப்பிடணும் பிரதர், அப்போ தான் எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பிரதர். அதுக்கு இல்லை சர்ச்சுக்கு வர்றது, ராஜாவை பார்க்க போகிறேன். ராஜாவை மற்ற குட்டி குட்டி ராஜாக்களோடு சேர்ந்து அந்த பெரிய ராஜாவை நான் ஆராதிக்க போகிறேன். ஆராதனை அர்த்தமுள்ளதாய் மாறும், பாட்டு அர்த்தமுள்ளதாக மாறும், ஜெபம் அர்த்தமுள்ளதாக மாறும். இப்போ ஒரு உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நான் சாதாரணமான ஆள் கிடையாது, வானத்தையும் பூமியும் படைத்த ராஜாதி ராஜாவோடு தொடர்புள்ள ஆள், ராஜாவோடு இணைக்கப்பட்ட ஆள். நான் நெஞ்ச நிமித்தி தோளை உயர்த்தி இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எனக்கு பின்னால் பெரிய ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவினுடைய ராஜ்யம் எனக்கு பின்னால் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் என்னை பேக்கப் பண்ணுகிறது. நான் ஒரு பாவப்பட்ட பாவி இல்லை, பரிதாபப்பட்ட பாவி இல்லை. இப்படித்தான் நம்ம ஆட்கள் பேசுகிறதெல்லாம். ரசிக்கப்பட்ட ஆளை கேட்டால் நான் ஒரு பரிதாபமான பாவி பிரதர், பாவப்பட்ட பாவி பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், நீங்கள் பாவப்பட்ட பாவி இல்லை, ராஜாவோடு தொடர்புள்ளவர்கள், ராஜாவோடு இணைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களோட முகவுரையாக.
வருகிற வாரங்களில் தான் கொஞ்சம் ஆழமாய் கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் ஒரே ஒரு புஸ்தகத்தில் இருந்து எப்படி தேவனை திரும்ப திரும்ப ராஜாவா பார்த்துருக்குறாங்கன்றதை நான் காண்பிக்க போகிறேன். தேவன் ராஜாவாய் எப்படி வெளிப்படுத்தினார், எப்படி தேவனை ராஜாவா பார்த்தாங்க என்று ஒரே ஒரு புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சீக்கிரமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். சங்கீதம் 5:2. சங்கீதம் 5:2. என்னங்க எடுத்துட்டீங்களா? இருக்குதா? எப்படி பேசுறாங்க பாருங்க. ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. கவனிங்க. We are not in a religion. We are not in a religion. ஜெபம் என்பது என்ன, யார்கிட்ட பேசுறோம் என்கிற அறிவு, உணர்வு. எப்படி பேசுறாங்க பாருங்க. கர்த்தாவே, இல்ல 2வது வசனம், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இப்ப தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எப்படி கூப்பிடணும் அவரை? கிங், மை கிங், மை கிங், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை நான் சொல்லட்டுமா? இந்த மாதிரி வந்தீங்கன்னா கேட்காம விட மாட்டார், கேட்காம விட மாட்டார். ஏன்னா இந்த ராஜா கொடுங்கோல் ராஜா இல்லை, நல்ல ராஜா, நல்லவர். வாசிப்போம். சங்கீதம் 10 வசனங்களை மாத்திரம் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 10:16. சங்கீதம் 10:16. கர்த்தர் சதா காலங்களுக்கும். 5 வருஷம் ராஜாவாகிறதுக்கே என்ன பாடு, 5 வருஷம் ஆளுகை செய்கிறதுக்கு என்ன ஓட்டம், என்ன ஆட்டம். இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தர், சத்தமாக சொல்லுங்க, சதா காலங்களுக்கும். நமக்கு உயர்ந்த காலங்களாக இருக்கலாம், தாழ்ந்த காலங்களாக இருக்கலாம், நல்ல காலங்களாக இருக்கலாம், எந்த காலமாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார், கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் போதும் கண்ணு யார் மேலே போயிடும்? ராஜா மேலே போயிடும். சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் சூழ்நிலையை பார்க்காது ராஜா. அவர் அப்பையும் த்ரோனில் உட்காந்துருக்கிறார், அப்பையும் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறார். நமக்கு சூழ்நிலைகள் ஒரு மாதிரி மாறினோடனே அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கிட்டார்னு நினைக்கப்படாது. அவர் இன்னும் எங்கே தான் உட்காந்துருக்கிறாரு? சிங்காசனம், சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 20:9. சங்கீதம் 20:9. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே. யாரு? ராஜா. ராஜா தேவனை ராஜாவாய் பார்க்கிற ஒரு பார்வை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Let's change our opinion. Let's change our attitude about our God. தேவனை குறித்த அந்த பார்வை மாறணும். தேவனை யாரா பார்க்கிறோம், அங்கதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அங்கதான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலம் அங்கதான் இருக்குது. தேவனை யாரா பார்க்குறீங்க? எப்படிப்பட்டவரா பார்க்குறீங்க? வாசிப்போம். சங்கீதம் 24. சங்கீதம் 24. என்ன சவுண்டு? வெளியே சவுண்டா? ஃபேன் ஆஃப் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஏசி இதை மட்டும் போட முடியுமா? எனக்கு வேர்க்குது.
எந்த வசனம் வாஸ்தம்? சங்கீதம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நடைபெறுகிற யுத்தங்கள் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா என் ராஜா பார்த்துக்கிடுவாரு. யுத்தங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறீங்களா? வாழ்க்கையில யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில சில யுத்தங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க அதன் வழியா கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்களா? யுத்தங்களோடு கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என்னை ராஜாவா அங்கீகரி, என்னை ராஜாவா பார். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். ராஜா பார்த்துக்கிறவர். அந்த ராஜா அவரை ராஜாவாய் பார்க்கிற ஒரு பார்வை, ஆட்டிடியூட் வரணும் கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் 44, சங்கீதம் 44 4. சங்கீதம் 44:4. தேவனே நீர் என், நீர் ராஜா இல்ல, எனக்கு நீங்க தான் ராஜா. முழு பூமிக்கு நீங்க ராஜா மட்டுமல்ல, எனக்கு நீங்க தான் யாரு? ராஜா. தேவனை ராஜாவாய் பார்க்கிற ஒரு அனுபவம், உணர்வு நமக்குள்ள இந்த நாளில் வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க இருந்து தான் ஆரம்பிக்க விரும்புகிறார் இந்த சப்ஜெக்டை. பாருங்க, முதலாவது தேவனை ராஜாவாய் பார்க்கிற ஒரு பார்வை. அவர் ஏதோ ஒரு பக்திக்குரியவராக, ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்மளை தள்ளி விடுகிறவராக இப்படித்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ எவ்வளவு பக்தியா இருக்கிறேன்னு அங்கிருந்து நமக்கு மார்க்கு போடுகிறவராக கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜா, அவர் ராஜா. நம்முடைய பக்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, நம்மை ஆள வைக்கிறவர், நம்மை ஆள வைக்கிறவர். நம்மளை எப்படியாவது திரும்ப இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய வைக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய நோக்கம். அதுக்கு தான் தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆளுகையை பற்றி யோசிக்காம வெறும் பக்தியிலையும் வெறும் ஜபத்திலையும் அதுல இதுலையும் போய்கிட்டு இருந்தோம்னா எல்லாமே வெறும் மத சடங்கா மாறிடும். நம்மளையும் அறியாம, நமக்கே தெரியாம மதத்துக்குள்ள போயிடுவோம், மத சடங்குகளுக்குள்ள போயிடுவோம். கவனமா இருக்கணும். தேவனை ராஜாவாய் பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய மனதில் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் சங்கீதம் 47, மன்னிக்கவும், சங்கீதம் 74 சங்கீதம் 74:12. பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய, சத்தமா சொல்லுங்க, நல்ல மனசுல ஆழமா இறங்கட்டும் தான் திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுறார். உள்ள இறங்கணும். இன்னைக்கு போய் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது யாரும். எங்க போய் நிற்கணும்? ராஜ சமூகத்தில் நிற்கணும். ராஜாவை பார்க்கணும், ராஜாவை தரிசிக்கணும். நான் ஆராதிக்கிறவர் ராஜா, ராஜா, என் தேவன் ராஜா. வாசிப்போம் 84:3, சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய, தேவனை முதல்ல போடல, எதை போடுறார் முதல்ல? என் ராஜாவும் என் தேவனும், என் தேவனும். வாசிப்போம் 98, சங்கீதம் 98:6. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும், ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும். ஏன் சர்ச்சில் ஒரே சத்தம், ஒரே பாட்டு சத்தம், ஒரே ஏன் இப்படின்னா ராஜ சமூகத்தில் இருக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம்.
ஆமென். ராஜாவின் பிரசன்னத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன வருது? ஆர்ப்பரிப்பு வருது, ஆர்ப்பரிக்கிறோம். அது சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் புரியைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆர்ப்பரியுங்கள். இல்லை, எப்படி ஆர்ப்பரியுங்கள்? ஆனந்தம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் நல்லவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை அவ்வளவு அருமையா கேர் பண்ணுகிறவர் என்கிற அறிவு உள்ள வரும் பொழுது ஆனந்தம் பொங்குகிறது. ஆனந்தமாய் கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறோம். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 145:1. சங்கீதம் 145:1. ராஜாவாகிய, பாருங்க, முதல்ல ராஜா, கவனிச்சிங்களா? ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும். அப்ப நம்ம ஸ்தோத்திரம் கூட, நம்முடைய துதி கூட எதிலிருந்து பிறக்கிறது? ராஜா என்கிற அறிவு, உணர்வு. அப்போ ஸ்தோத்திரம் இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்குது. நம்முடைய துதி இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. இன்னும் கொஞ்சம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருது. ஏதோ சும்மா கண்மலையே தோத்திரம், காண்பவரே தோத்திரம், அவரே தோத்திரம், இவரே தோத்திரம். விளையாட்டில்லை, சீரியஸ், சீரியஸ், வெரி சீரியஸ். கர்த்தர் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பார்வை இந்த நாட்களில் நமக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து பேச போகிறேன், தொடர்ந்து இதைத்தான் பேச போகிறேன், எங்கே போனாலும் இதைத்தான் பேச போகிறேன். கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், இதைத்தான் பேசணும். இது ஒன்று தான், இது ஒன்று தான் உன்னுடைய பிரசங்கமாக இருக்கணும். இது ஒன்று தான் ஜனங்களுக்கு போய் சேரணும். இது ஒன்று தான் ஜனங்களுக்கு போய் சேரணும். ஜனங்களுடைய மைண்டு மாறணும். மற்ற எல்லாத்தையும் பேசுகிறோம், இதை விட்டுட்டோம், மெயினானதை விட்டுட்டோம், துல்லியமாக பாயிண்ட்டாக கர்த்தர் வச்சதை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அதை இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் ராஜான்றதை மனிதனுக்குள்ளே இறக்கு. நான் தகப்பன் தான், ஆனால் சும்மா சாதாரண தகப்பன் அல்ல, ராஜாவாகிய தகப்பன். ராஜான்ற அறிவு தான் தகப்பன் என்கிற அந்த அறிவுக்கு நமக்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது, ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆகவே வாசிப்போம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 29 11. 1 நாளாகமம் 29:11. கர்த்தாவே, இருங்க, கர்த்தாவே எப்படி ஆரம்பிக்கிறாரு? நான் காமிக்க விரும்புகிறேன். வருகிற நாட்களில் வேதத்தில் அதிகமான இடங்களில் கர்த்தர் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? கர்த்தர், கர்த்தாவே. கர்த்தர் என்கிற வார்த்தை ஆளுகையோடு தொடர்புடைய வார்த்தை. லார்ட் அப்படின்னா த ஒன் ஹூ ரூல்ஸ். கர்த்தர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் லார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லார்டுன்னு யாரை சொல்கிறாங்க தெரியுமா? லார்டுன்னா ஆளுகிறவரை தான் லார்டு. கர்த்தர் என்கிற வார்த்தை ஆளுகையோடு தொடர்புடைய வார்த்தை. அப்போ தேவனை கர்த்தாவேன்னு கூப்பிட்டுறாரே, தாவீது கூப்பிடுறாரே, நம்மளை மாதிரி கூப்பிடலை, எந்த அர்த்தமும் இல்லாமல் நம்ம கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்படி இல்லை,
அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாவாக அவரை பார்த்து சொல்றாரு, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும். ராஜாவை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துட்டா ஆராதனை அதுவே உள்ளிருந்து வெளியே கொப்பளிச்சுக்கிட்டு வரும். ராஜாவை பார்த்த உடனே அந்த பிரமிப்புல, ராஜாவின் மகிமையை பார்த்துட்டா அந்த பிரமிப்புல ஆட்டோமேட்டிக்காக என்ன வெளியே வரும்? பொங்கிக்கிட்டு. அதான் ஆராதிக்கிறார். மகிமையும் வல்லமையும் ஜெயமும் மாட்சிமையும் மகத்துவமும் உம்முடையவைகள் சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுமா? அவரையும் அறியாம அவர் பார்த்த அந்த பிரமிப்புல, அந்த ராஜாவை பார்த்த அந்த பிரமிப்புல இவருக்கு உள்ள இருந்து அந்த துதி, ஆராதனை, புகழ்ச்சி. ஆராதனை என்னது? கடவுளை புகழ்றது தானே ஆராதனை, கடவுளை புகழ்றது தானே துதி. ராஜாவை புகழ்றது தான், புகழ்றார். அது பாட்டுக்கு பீறிட்டுக்கிட்டு வருது உள்ள இருந்து. அப்படி வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரோ ஒருத்தர் நம்மளை கம்பல் பண்ணி நம்மளை ஊக்குவிச்சு துதிங்க, ஆராதிங்க, பாட்டு பாடுங்க, கைதட்டுங்க. ராஜாவை பார்த்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ராஜ சமூகத்தில் நிற்கிறேன், வல்லமையும் மகத்துவமும் ஜெயமும் எல்லாம் உம்முடையவைகள் ஆண்டவரே. அப்புறம் சொல்றார் பாருங்க, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எத்தனை? உள்ளவைகள் எல்லாம். வானத்தில் இருக்கிறது எல்லாம் உம்முடையது, பூமியில் இருக்கிறது எல்லாம் உம்முடையது. அப்படி எல்லாம் உம்முடையதுன்னா, நான் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே, நானும் உம்முடையவன். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையதுன்னா இந்த தாவீது யாருடைய ஆளு? அப்படித்தான் சொல்கிறான், நானும் உம்முடைய ஆளு. உங்களுக்கு தெரியுமா, ராஜா இருக்கிற நாட்டில் அந்த நாடு முழுவதும், அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் யாருக்கு சொந்தம்? ராஜாவுக்கு சொந்தமானவர்கள். தெரியுமா உங்களுக்கு? தட்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் கிங், கான்செப்ட் ஆஃப் கிங். அதுதான், எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிங். இப்போ கிங் அவர் என்னுடைய ராஜான்னு நம்ம அங்கீகரிக்கும் பொழுது, என்னுடைய ராஜாவை அவரை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நான் உங்க சொத்து ஆண்டவரே, நான் உங்க சொத்து. என்னை பிசாசு இந்த உலகத்தை தொட முடியாது, என் எதிராளியும் என்னை தொட முடியாது, எந்த சத்ருவும் என்னை தொட முடியாது. ஏன்னா ஐ ஆம் a property of my king. நான் யாருடைய ப்ராப்பர்ட்டி? தேவனுடைய ப்ராப்பர்ட்டி, ராஜாவுடைய ப்ராப்பர்ட்டி. நானும் குடும்பமும் சபையும் ஊழியமும் வியாபாரமும் வேலையும் தொழிலும் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு யூ. இந்த இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்திலும் பூமியிலும் அவர் தான் ராஜா, எல்லாம் அவருடையது. அறிவு, உணர்வு. வாசிப்போம் சீக்கிரம். அடுத்து, கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும். அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் மேல அவர் இருக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அந்த ஆளை பற்றி யார்கிட்ட சொல்லலாம்? தலைவர்கிட்ட போயிடுங்க. நம்ம தலைவர் இருக்கிறார், இவர் தான் தலை. நமக்கு ரியல் தலை இவர் தான். நம்ம தலை பெரிய தலை, இந்த தலை மாறாத தலை. ஆமேன். இவர் தலைவராய் உயர். எப்படி பேசுகிறான் பாருங்க, எல்லாருக்கும் தலைவர், எல்லாருக்கும் மேலே நீங்கள் உயர்ந்து இருக்கிறீங்க. அப்புறம் பாருங்க 12வது வசனம். வெரி குட். கணமும். நான் சொல்கிறேங்க, எப்படி நடக்கும் என்ன நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. ராஜாவா நீங்கள் அவரை பார்த்து, ராஜாவாய் அவரை ஆராதித்து, ராஜா கிட்ட ஜெபிக்கிறோன்ற உணர்வு ஜெபித்து, ராஜாவோட தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா, எழுதி வச்சுக்கோங்க, ஐஸ்வர்யம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விடாது. எது விடாது? ஏன்? காரணம் என்ன சொல்லுங்க? ராஜாக்கள் எப்பொழுதுமே ஐஸ்வர்யவான்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களே ஐஸ்வர்யவான்கள்னா, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக இருக்கிற நம்முடைய தேவன் எவ்வளவு ஐஸ்வர்யவான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஐஸ்வர்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? தப்பவே முடியாது. எங்கே போனாலும் ஐஸ்வர்யம் விடாது. இது எப்படி இருக்கு? நம்ம எப்படி பேசி பழகிட்டோம்? எங்கே போனாலும் என்னை இந்த தரித்திரம் என்ன செய்யவே மாட்டேங்குது,
பிடிச்சிக்கிருச்சு பிரதர், என்னை பிடிச்சிக்கிருச்சு. எங்கே போனாலும் தரித்திரம் என்னைய விட மாட்டேங்குது. இன்னையிலேருந்து இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், ராஜாவை குறித்த ஒரு வெளிப்பாடு, ராஜாவை குறித்த வெளிச்சம், ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எப்படி வரும் என்ன நடக்கும் அதெல்லாம் தெரியாது. ஐஸ்வர்யமும் கனமும் நான் செய்கிற வேலையினாலே வருகிறது அப்படி சொல்லலை, என் திறமையினாலே வருகிறது அப்படி சொல்லலை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. உம்மாலே என்ன செய்கிறது, வருகிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரையும் ஐஸ்வர்யவான்களாய் நான் பார்க்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரையும் கோடீஸ்வரர்களாய் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படிங்களா பிரதர், என்னையவா சொன்னீங்க பிரதர், நானா பிரதர் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ராஜாவை பாருங்கள், ராஜாவை குறித்த அறிவு, ராஜாவை குறித்த உணர்வு, பார்வை மாறட்டும், பார்வை மாறட்டும். ராஜா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இப்ப கவனிங்க, வாசிக்கிறீங்களா? பைபிள் எல்லாருக்கும் இருக்குதா? வாசிங்க பார்ப்போம். எவரையும் எவரையும் எவரையும், இங்க யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா ராஜா கண்ணு வச்சுட்டாருன்னா யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். இங்க இருக்கிற அநேகர் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். இப்ப இருக்கிற நிலையிலிருந்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஏன்னா ராஜாவை குறித்த வெளிச்சம், ராஜாவை குறித்த ஒரு அறிவு வந்துருச்சுன்னா ராஜாக்கள் மற்றவர்களை மேன்மைப்படுத்துவார்கள். மேன்மைப்படுத்த அவராலே ஆகும், மனுஷனால் ஆகாது. மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். தேவனாலே கூடாத காரியம், இந்த ராஜாவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ராஜாவை பாருங்க, ராஜாவை உயர்த்துங்க, ராஜாவை மகிமைப்படுத்துங்க, ராஜாவுக்கு ஆராதனை செய்யுங்க, ராஜாவை துதிங்க, ராஜாவோடு கனெக்ஷன் வச்சுக்கோங்க, ராஜாவோடு தொடர்பு வச்சுக்கோங்க. நீங்க உறவாடும் பொழுதெல்லாம் ராஜாவோடு உறவாடுகிறேன் என்கிற உணர்வோடு உறவாடுங்க, ஐக்கியப்படுங்க. That will change your attitude. கொஞ்ச நாளையில உங்க எண்ணங்கள்லாம் மாறிடும். ரொம்ப ரொம்ப தரமுள்ளவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். ராஜாவோடு இருக்கிற ஆளு, ராஜாவோடு பேசுற ஆளு, ராஜாவின் சத்தத்தை கேட்கிற ஆளு, ராஜாவோடு இணைக்கப்பட்ட ஒரு ஆள். எழுப்பி நிற்போம், தொடர்வோம், அடுத்த வாரம் தொடர்வோம். Thank you, Jesus. Thank you, Lord.